வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வேலை இன்னைக்கு லீவு. வேலை இன்னைக்கு லீவு. ஏன்க்கா லீவு? எங்க அண்ணனை பார்க்கணும்ல. அண்ணனை பார்க்கணும், அதனால வேலைக்கு லீவ் விட்டீங்க. ஆமா. வேலை முக்கியமா அண்ணன் முக்கியமா? அண்ணன் தான். ஆமா, அண்ணன் தான் முக்கியம். அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படி எனக்கு அண்ணன் மேல அவ்வளவு பாசம். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க அண்ணன் பிடிக்கும். விஜய் அண்ணன் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஆமா சார், ரொம்ப விழிப்பா இருக்குது. விஜய் சாரை பார்க்க போறோம் சார். ஆமா சார், ஆமா சார். ஏன் இவ்வளவு ஆர்வம்? அவர் தலைவர், எங்க தலைவர் விஜய். பேட்டி கொடு வா. விஜய் எங்க புள்ள சூப்பர். அவர் தான் தலைவர், எங்க தலைவர், எங்க புள்ள, எங்க ஊரு பாண்டிச்சேரி. ஆமா, அகலேஷ் கூட சிஎம்மா வந்துருவாங்க. சிஎம்மா வந்துருவாரு. வாழ வெற்றி எங்க பாண்டிச்சேரி வர எல்லா ஊருக்கும் வருவாரு. எல்லா ஊரும் எப்படி வர முடியும்? சரி, பாண்டிச்சேரியில தான் எங்களுக்கு லக்கு. ஓகே. அவர் இதுக்கு வரதே நான்லாம் பயந்தேன். எலெக்ஷனுக்கு வரதே பயந்தேன். ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் அது மாதிரி தான். ஸ்டாலின் எனக்கு பயம். என்ன மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறாரு? ஆனா அவர் வரணும். இந்த தடவை அந்த ஆள் உட்காரக்கூடாது. ஸ்டாலின் உட்காரக்கூடாது. ஸ்டாலின் வேணாம். நாங்க தானா சேர்ந்த கூட்டம். இது கூட்டம் 200 ரூபாய்க்கோ கோட்டுறதுக்காக நாங்க வரல. நாங்க விஜய் அண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். எவ்வளவு கூட்டத்தை கூப்பிடுவாங்க எங்களை. நான் அதெல்லாம் போகல. நான் நாளாக தான் எங்க வீட்டுல வந்து கொடுத்தாங்க. என்ன மாற்றம் வேணும்? என்ன ஏழை எளிய மக்கள் நிறைய இருக்காங்க. ஸ்டாலின் என்ன செய்யறாரு? மக்களை சாவடிக்கிறாரு. எங்க தொகுதி எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க. என்ன செஞ்சாங்க போய் கேட்டா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்கள்ட்ட சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் செய்யறாங்க. நாங்களாம் வீடு வாசல்லாம் கிடையாது எங்களுக்குலாம். நாங்களாம் இன்னே வரைக்கும் பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. நாங்களாம் அண்ணாட காட்சி. அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் கிடையாது. சிவாமில எங்க தொகுதியில யாரும் ஒன்றும் செய்யலப்பா, செய்யறது இல்லப்பா. இந்த வருஷத்துக்கு கேலண்டர் கொடுப்பாங்க, ஏதாவது பொருள் கொடுப்பாங்க, அதோட சரி. திரும்ப ஃப்ரீ எதுக்கு மக்கள் போறீங்கன்னு கேட்குறாங்க. எங்க ஊர் தேடி வந்து கொடுக்குறாங்கப்பா. அவங்க ஒன்றும் எனாம கொடுக்கல எங்களுக்கு. நாங்க ஓட்டு போட்டோம், அவங்க ஜெயிச்சாங்க, அதை கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரீ வேணும். அவங்க வந்து ஒன்றும் எங்கோ அவன் வீட்டு காசு கொடுக்கல. அவன் உழைச்சி சம்பாரிச்சு கொடுக்கல. கட்சியில் சம்பாரிச்சாங்க கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே, ஒத்துக்கிறேன் நான். இவருக்கு எதுவும் எதிர்பார்க்கல. இவர் வந்தா போதும், சிஎம்மா வந்து உட்காந்தா போதும் எங்களுக்கு. அவர் வர்றதே எங்களுக்கு வந்து ஒரு தெய்வத்தை நேர்ல பாக்குற மாதிரி. ஆமா, அது எங்க தெய்வம் வரைக்கும் ஒரு அது வந்து நாங்க மனசுல அவர் அப்படிதான் உட்கார வச்சுட்டோம். எங்களுக்கு தெய்வத்தை நேர்ல பார்த்ததுலன்னு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் மனசால ஃபீல் பண்ணுவாங்க. நாங்க நேர்ல பார்த்த தெய்வம்னா எங்க அப்பா அம்மா எப்படியோ அதே மாதிரியே தளபதி தான். அண்ணனுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். தளபதி எங்களோட தளபதி. அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஐயோ, அது சொல்ல முடியல. மாற்றம் வேணும் சார். ஆட்சி இப்போ நல்லா இருக்குது. கூட்டணி போனால் நல்லா இருக்கும். எல்லாரும் கூட கூட்டணி போனால் பலமாக இருக்கும், கட்சி பலமாக இருக்கும். விஜய் வந்து ஆட்சிக்கு வரணும். எல்லாரும் இருக்கிறவங்களே சும்மா இருக்கிறாங்க. இந்த தடவை விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. எனக்கு விஜய் பாண்டிச்சேரியில என்ன மாற்றம் மாறும்? பாண்டிச்சேரி பத்தி தெரியல, ஆனா தமிழ்நாட்டு மாற்றம் மாறும், கண்டிப்பா மாறும். பாண்டிச்சேரி மாற்றம் தேவை. பாண்டிச்சேரி அவங்க மாநிலம், அது தெரியாது, சொல்ல முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல மாற்றம் மாறும். ஒரு நாளைக்கு நாங்க வியாபாரத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். வியாபாரத்தை விட்டு வந்திருக்கோம். காசு முக்கியம் இல்லைங்க. காசு முக்கியம் இல்ல. ஒரு நாளைக்கு விஜய் அண்ணனை நாங்க பார்க்கணும். வேலை கூட தேவையில்லை. தேவை இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் இல்ல, வேலை இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு வேண்டி வராருல, அவருக்கு வேண்டி நாங்க வரோம். என்ன பேசுறது? நாங்க விஜய் பாக்குறதுக்காக வந்திருக்கோம். விஜய் பார்க்க எப்படி விஜய் ஃபீல் எப்படி இருக்கு? செம்மையா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் தலை வந்துருச்சு. ஒரு திருவிழா கோலாகலமா இருக்கிற மாதிரி இருக்கு. பாண்டிச்சேரியில இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ல கூட இவ்வளவு கூட்டம் வராது. அந்த அளவு கூட்டம் சேர்ந்து பாண்டிச்சேரியிலே ஃபர்ஸ்ட் டைம் இதுதாங்க. பாண்டிச்சேரி வரலாறுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். ஏன்னு கேட்டா இந்த அளவு மக்கள் வெள்ளமோ பணம் கொடுக்காத ஒரு கூட்டம், அன்பால கூடின கூட்டம் இது வரைக்கும் எங்கேயும் யாருக்குமே கூட தெரியல. பாண்டிச்சேரி தமிழ்நாடு ரெண்டுமே சேம் தான். சேம் ரெண்டு இடத்துலையுமே இந்த மாதிரி கிடையாது. அதுவும் முக்கியமா பாண்டிச்சேரியில எவ்வளோ பெரிய ஆளுங்க விஐபிலாம் இருக்கிறாங்க. இருந்தாலுமே யாருமே அன்பு பாசத்தை யாருமே சேர்த்து வைக்கல. பணத்தை ஆனால் சேர்த்து வச்சுக்கிறாங்க. இந்த அளவு அன்பு பாசத்தை சேர்த்து வச்ச ஒரே ஒரு ஆளு எங்க தலைவர் தளபதி மட்டும்தான். இந்த கூட்டமே எங்க தளபதிக்காக கூட்டம். அப்பா அம்மாக்கு அப்புறம். ஆமா, எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் எங்க தளபதி தான் அடுத்த கட்டத்துல இருக்கிறது. எங்க தளபதி என்ன செய்வாரு எதிர்பார்க்கிறேன்? அவர் வந்து மக்களுக்காக நல்லது செய்வார். நல்லது மட்டுமே தான் செய்ய போறாரு. இத்தனை வருஷம் ஆண்ட ஆட்சியில யாருமே இப்போ இது பண்ணலையா மக்களுக்கு? அதாவது இத்தனை வருஷம் ஆண்டு ஆட்சி இருக்கலாங்க. மக்களுக்கு செஞ்சதா ஒரு துளி இப்படி பிசிறி விட்டுருக்காங்க. எங்க தளபதி வந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே நல்லது தான். நீங்க வேணா பாருங்க, அந்த சேஞ்சஸ் எப்படி திரும்புதுன்னு பாருங்க. இத்தனை வருஷம் ஆட்சியில யாருமே ஒண்ணுக்கா பண்ணல. இல்ல, அப்படி ஒண்ணு நல்லது பண்ணிருந்தா நம்ம இன்னொருத்தரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லாம போயிருக்கும். நம்ம ஒருத்தரை எதிர்பார்க்கிறோம்னா அப்ப நமக்கான தேவைகள் இங்க கிடைக்கல.
இனி கிடைக்க போகுது, நல்லது நடக்க போகுதுன்னா நம்ம வந்து நமக்காக நல்லது செய்யறதுக்கு யாரும் நம்ம எதிர்பார்த்து நிற்கும் போது தான் எங்கள் தளபதி வராரு. நாங்கள் அவரை இருகரம் கூப்பி நாங்கள் அழைக்கிறோம். நைட்டு தூங்கினீங்களா? தூங்கணும். அந்த தூக்கத்திலயும் கனவுன்னு ஒண்ணு வரும் பாருங்க, அதுல ஃபுல்லா இதுல டிராவல் பண்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் எங்களுக்கு. தூக்கம்ன்றது எங்க தளபதி என்னைக்கு பாண்டிச்சேரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களோ அன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு எங்க தளபதி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நிறைவா தூங்க போறோம். இப்போ நீங்க கேக்குறீங்க, அண்ணனை பார்க்க போறோம். எனக்கு சந்தோஷமா இருக்குதுப்பா. சந்தோஷமா? எப்படி சந்தோஷமா இருக்கு? அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சூப்பரா இருக்குது, சந்தோஷமா இருக்குது எல்லாமே. அண்ணா பார்க்க போறீங்க, எப்படி இருக்கு ஃபீல்? சந்தோஷமா இருக்குது. அவர் வரணும். ஏன் வரணும்? அவரு புதுமையை விரும்புறோம் நாங்க, அவ்வளவுதான். இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில வந்து எதுவுமே இல்லையா? நடந்துட்டு இருக்கு. லஞ்சம் தான் இருந்தது, வேற என்ன இருந்தது? ஒண்ணும் கிடையாது. இனிமே தான் வரப்போதான் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம். சூப்பரா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கும். விஜய் சார் நீங்க பார்க்கணும். ஆமா, நாங்க வீட்டுல அங்கேயும் பார்த்தோம், இங்கே வந்தாச்சு. பார்க்க போறீங்க. ஆனந்தம், அவங்க வேற ஒண்ணும் இல்ல. சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம். நைட் எல்லாம் தூங்கினீங்களா? அண்ணனை பார்க்கணும். ஒரு ஆர்வம் தான், தூக்கம் வரல, அவ்வளவுதான். தூக்கம் வரல. அண்ணன் என்ன மாற்றம் கொண்டு வரணும் ஆசைப்படுறாரு? எல்லா இதுலயும் வந்து அவர் வரணும்னு ஒரு இப்போ வந்து எல்லாமே ஆட்சி ஆழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் ஆட்சி ஆளணும், ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். சூப்பரா இருக்கு. வந்துருவாரு. இப்ப அவரை பாக்குறதுக்காக இந்த ஓல் கூட்டமே வெயிட் பண்ணுது. மாற்றம் வருமா? கண்டிப்பா. அந்த மாற்றத்துக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அவர் வந்தா கண்டிப்பா வரும். மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், நிறையவே நடக்கும். என்ன இருந்தா நல்லா இருக்கும் பாண்டிச்சேரியில? மாற்றம் என்ன இருந்தா நல்லா இருக்கும்? அது ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டிருப்பாரு. இப்ப அதை சொல்லுவாரு, அதை கேட்க தான் நாங்க வந்திருக்கோம். அண்ணனை பார்க்க போறீங்க, எப்படி இருக்குக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணனை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். இந்த ஊர் தான், பாண்டிச்சேரி தான். நான் வளர்ந்தது எல்லாம் பாண்டிச்சேரி. ஃபீல் இருக்கா? சந்தோஷமா இருக்கு. படத்துல தான் பார்த்துருக்கோம் அவரை. இப்போ நேரா பார்க்க போறேன்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கை வச்சுக்காம இவ்வளவு பிடிக்குமா? அவ்வளவு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்டா அவர் போக சொல்லிட்டாரு, அதனால வந்துட்டேன். சரிக்கா, என்ன மாற்றம் வேணும் ஆசைப்படுறீங்க பாண்டிச்சேரியில்? பாண்டிச்சேரியில் நிறைய மாற்றம் வேணும் தான். அதுக்காக இப்போ எங்கள் அண்ணன் வராருல்ல, ஃபர்ஸ்ட்டு எங்கள் அண்ணனை பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். நன்றி. அண்ணனை பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு ஃபீல்? ஜாலியா இருக்கு. ஆமா. சரிக்கா, என்ன மாற்றம் வேணும் ஆசைப்படுறீங்க பாண்டிச்சேரியில்? பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா வேலை இருக்கணும், சொந்த வீடு வேணும், வீடு இல்லாம வீடு வாங்கி கொடுக்கணும். ஆமா. அடுத்த எம்ஜிஆர் சொல்றாங்களே அண்ணனை. அடுத்த எம்ஜிஆர் தான். ஆமா. பாண்டிச்சேரியில படிச்சுட்டு பிள்ளைங்க போய் வெளியூர்ல போய் வேலை செய்யுதுங்க. பெங்களூர் அது போல போய் வெளியூர்ல தான் வேலை செய்யுதுங்க. பாண்டிச்சேரியில அதுக்கு உண்டான எந்த இதுவுமே இல்ல. இங்க படிச்சுட்டு அங்க போய் வேலை செய்யுதுங்க. பிள்ளைங்களை விட்டு தனியா நம்ம இருக்கிறோம். ஆமா, நல்லா இருக்கும். யார் வந்தாலும் மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்ல. இது செம்மையா இருக்கு. பிளேஸ்லாம் சூப்பரா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை பார்க்கணுன்றது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்ட நெரிசல் இல்லாம நம்ம ஒன் பை ஒன்னா அனுப்புறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணனை பார்க்கணும், அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. என்ன மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? மாற்றமா? அவர் வந்தாலுமே போதும், அவர் வந்தாலுமே எல்லாமே பண்ணுவாரு. தேங்க்யூ. வேலையோட வந்தீங்களா? வேலை இல்ல இன்னைக்கு ஆஃபீஸ் தான் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். ஆபீஸ் லீவ் போட்டு வந்தீங்க. அப்படி எனக்கு அண்ணா மேல ஒரு பாசம் இல்ல, அது எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. ஸோ அதனால என்ன மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? அதான் ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வாட்டி வந்து இதுக்கு மேல அவருக்கு தான் ஓட் போடுறதா இருக்கும். ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த மாதிரி மாநாட்டுக்குலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் வந்தா ரொம்ப நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அண்ணன் மட்டும் வந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அவர் எப்பவும் மனசு ரொம்ப நல்ல மனசு அவருக்கு. அவர் இப்போ வரணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ பேமெண்ட் எடுக்கிறவர் எதுக்கு வரணும்? இந்த இதுக்கு வரணும்னு அவசியமே இல்லையே. பாண்டிச்சேரி என்ன மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறேன்? பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் இந்த நில ஆக்கிரமிப்பை வந்து தடுக்கணும். எங்கே பார்த்தாலும் ரோட்டை வரைக்கும் அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை ஸ்ட்ரிக்டாக அதை இது பண்ணணும். அது பக்கத்தில் இருக்கிற எடுத்தால் கூட இப்போ ரோடையும் எடுத்தால் எப்படி போக முடியும்? ஒரு லாரி கூட போக முடிய மாட்டேங்குது. அப்புறம் பார்க்கிங்கை வந்து ரோட்லேயே விட்டுடுறாங்க. டூ வீலர் கூட போக முடியல, அந்தளவு கஷ்டமாக இருக்குது. பார்க்கிங்னு தனியாக ஒரு இது இருக்குல்ல, அவங்க ஒரு வீட்டுக்கும் ஒரு கார் பார்க்கிங் இருக்கணும் தானே, அது இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. மழை காலத்தில் போகிறது வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆமாம், பார்க்கிங் சரியாக இருந்தால் என்ன பிரச்சனையுமே இல்லை.
அண்ணா பார்க்க எப்படி ஃபீல் நைட்டெல்லாம் தூங்கினீங்களா? என்ன சொல்றது, இது காட் கிஃப்ட்னு தான் சொல்லணும். எனக்கு இது கிடைச்சது, இதை நினைச்சது பெரிய விஷயம். தேங்க்ஸ்.